முகமது அஸ்ஃபக். ஆயந்தூரில் நான் ஹோல்சேல் கடை வச்சிருக்கிறேன். இது மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ ஆனிச்சு. ஃப்ரூட்டி உள்ள 4 மாதம் எக்ஸ்பிரி டேட் இருக்கோ அது உள்ள ஒரு பிளாக் கலரில் என்னமோ இருக்கிற மாதிரி அவங்க இஷ்யூ பண்ணாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி டெலிவரி பண்ணேன். இது மாதிரி சூப்பர் நிகழ்ச்சிக்கு டெலிவரி பண்ணும்போது அதில் உள்ளது இப்படி இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்டாங்க. எக்ஸ்பிரி டேட் இருக்கான்னு கேட்டேன். 4 மாதம் எக்ஸ்பிரி டேட் இருக்குது. நான் திருக்கோவிலூர் டிஸ்ட்ரிபியூட்லேருந்து வாங்குறேன். அவங்க என்னன்னா அது என்ன இஷ்யூன்னு தெரியல, நான் அது என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தாங்க. பார்த்துட்டு அதுக்கான உண்டான நடவடிக்கை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால அவங்க அதை கேட்டுட்டு அவங்களும் போயிருக்கிறாங்க. என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறேன்னு கண்டிப்பா சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரூட்டி கம்பெனிலேருந்து. மொத்தம் எத்தனை கேஸ் வாங்கினீங்க? அவங்க எவ்வளவு கேஸ் வாங்கிட்டு போனாங்க? அவங்க நான் 10 கேஸ் இறக்கினேன். அவங்க ஒரு கேஸ் வாங்கிட்டு போனாங்க. ஒரு கேஸ்ல இந்த இஷ்யூ இருந்துச்சு. அவங்க இது பார்த்துட்டு இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எதனால இந்த டேமேஜ் ஆயிருக்கு? இப்ப வெயில்ல வைக்கிறதுனால இந்த டேமேஜ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பேக்கிங்ல ஏதாச்சும் சின்னதா ஹோல் விட்டாலும் இந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அது கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு எதுக்கு பேக்கிங் போடுறாங்க, இது உங்க மேல நான் தப்பு சொல்லல, அந்த அளவுக்கு எதுக்கு அவங்க பேக்கிங் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்டி கம்பெனியை கேட்டாங்க. நீங்க எத்தனை நாளா வாங்கி எத்தனை நாளா? வாங்கி 4 நாள் தான் ஆகுது. அதான் சொல்றேன், எக்ஸ்பீரி 5 மாசம் இருக்கு. அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து எனக்கு வரும்போது ஒரு 20 நாள் 30 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் 4 மாசம் எக்ஸ்பீரி உள்ளதுதான் நான் வச்சிருப்பேன். எக்ஸ்பீரி இல்லாத என்னைக்குமே இருக்காது. ஃப்ரூட்டி அவங்க கஸ்டமர் டு கஸ்டமர் தான் பேசிக்கிறாங்க. நான் ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு டீலர் நம்பர் கொடுத்தா அவங்களும் தான் பேசிக்கிறாங்க. அது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. தவிர்க்கிறதுக்கு எந்த மாதிரி இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் இது பேக்கிங்கை மாத்திட்டாங்களாம். இந்த மாசத்துல இருந்து இந்த பேக்கிங்கை மாத்தியாச்சு. அதனால அந்த பேக்கிங் இப்போ இந்த இஷ்யூ நிறைய இடத்துல இருக்குது. என் இடத்துல மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இருக்குது. இந்த பேக்கிங்கை நான் கம்பல்சரி மாத்திட்டோம். இந்த இதுல இருந்து ஜூலை மாசத்துல இருந்து பேக்கிங் மாறி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரூட்டி கம்பெனில.